அடிக்கடி சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் யார்? பொதுவா உத்தியோகம் அப்படின்னு நமக்கு வந்துட்டா 6ஆம் பாவம் இல்லையா? இந்த 6ஆம் இடத்த அதிபதி உங்கள் ஜாதகத்துல மோசமான நிலைமையில பாதிக்கப்பட்டு பாவத்துவமா சுகத்தன்மை இல்லாம இருக்கிறாரு அப்படின்னா அடிக்கடி வேலையில சிக்கலை உண்டு பண்றதுக்கு நீங்களே வழிவகுத்துருவீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் சூரியன், சம்பாத்தியக்காரங்களான சூரியன் மற்றும் தொழில்காரங்களான சனி, இவங்க 2 பேரும் ஜாதகத்துல சூரியன் சனி சமசப்தமான பார்வை இல்லை இணைவு இல்ல 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுல, அதாவது சூரியனோட சிம்ம வீட்டுல சனியும் கும்ப வீட்டுல சூரியனும் மகர வீட்டுல சூரியனும் இருக்கும்போது ஒரு மாதிரி ட்ரபிள் மேட்டிக்கா இருக்கும். ஒர்க்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சூரியன் என்ன பண்ணுவாரு, சனியோட வீட்டுல இருக்கும்போது எரிச்சல் அடையக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருப்பாரு. கும்ப வீட்டுல தன் வீட்டை தானே பாக்குற அமைப்பு இருந்தாலும் கூட சனியை சூரியனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஜென்ம பகைவருங்கும் போது ஜாதகருக்கு சில உத்தியோகத்துல சில கோளாறுகளை கொடுக்கக்கூடிய தன்மையை உண்டு பண்ணி விட்டுருவாரு. சனியும் அப்படியே சிம்ம வீட்டுல இருந்தாருன்னா நிச்சயமா ஒரு பிடிக்காத ஒரு எரிச்சல் மூட்டுற நிலைமையில தான் அங்க உட்கார்ந்துருப்பாரு. இதுல சூரியனும் சனியும் சமசப்தமா பாத்துக்கிறாங்க அப்படின்னா சுத்தமா அந்த இடத்துல உத்தியோகத்துல எப்ப பார்த்தாலும் மேல் அதிகாரியோட ட்ரபிள் பண்ணிட்டு பிரச்சனையை உண்டாக்கிட்டு வர்றதுங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கவே செய்யும். சூரியன் ராகு காம்பினேஷன் இருந்தாலும் இந்த பலன்ல இருக்கவே செய்யும். சனி செவ்வாய் இதுவும் அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு பிரச்சனையை அங்க உண்டு பண்ணி விட்டுட்டு சண்டை சச்சரவு போராட்டம்ங்கிற மாதிரியே கொடுத்துரும் இந்த இணைவெல்லாம். செவ்வாய் சனி சேர்ந்திருக்கா ஜாதகத்துல பிரச்சனைக்கு உண்டாகிறது. அங்க ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை, யாரு கூடயாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுறது இந்த இணைவுகள் தான். இதுக்கு குருவோட கடிவாளம் நிச்சயமா வேணும். குரு பாக்குறாரு இந்த இணைவை, ஓகே. குரு கூடவே இருக்காரு, ஓகே. சுக்கிரனோட பார்வை மட்டுப்படுத்தும். சரிங்களா? உத்தியோகம் உங்க ஜாதகத்துல சூரியனும் சனியும் ஏதோ ஒரு இடத்துல கனெக்டிவிட்டியில இருக்காங்களா? நீங்க வேலை பார்க்குற இடத்துல பொறுமையை கையாள வேண்டியது மிக மிக அவசியம். உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணவே செய்யுங்கள் இந்த கிரக இணைவுகள். சரிங்களா? சோ அந்த இதுல நீங்க மிக கவனமா இருக்கணும். சூரியன் சனி ஜாதகத்துல சேர்ந்திருக்கா, செவ்வாய் சனி தொடர்பு இருக்கா, வேலையில கவனமா அமைதியா பொறுமையா போக வேண்டிய விஷயங்களை நீங்க கத்துக்கொள்ளணும். இல்ல நான் மேல் அதிகாரிகளை பகைச்சிக்கிறது, கூட சக ஊழியர்கள் கூட வேலை பார்க்கும்போது சண்டையை ஏற்படுத்துறது, பிரச்சனைக்கு உள்ளாக்குறது, இது மாதிரி சில விஷயங்களை கொடுக்கவே செஞ்சிடும். சரிங்களா?